பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் மேலும் மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னால் விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமை காண முடியும் என்று யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நேரிடும் போது அந்த விசுவாசம்தான் ஜெயத்தையாக கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அதுதான் உங்கள் மூலியமாக அந்த விசுவாசத்தை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சிலர்லாம் வாழ்க்கை இவ்வளோதான் என்று நினைக்கிறவங்க அநேகர் உண்டு. இருப்பதை காட்டி மறித்தே போவோம் என்று நினைப்பவர்களும் சிலர் உண்டு. ஆனால் மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார் என்று நம்புவதையும் இல்லாத குறித்து நம்பிக்கையோடு இருப்பதை ஒருவரும் விரும்புறது கிடையாது. ஏன்னா இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளப்படும் போது பார்த்தீங்கன்னா, சரியாக 2017 மெல்ல மெல்ல ஒரு பிரச்சனைகள் உருவாச்சு. அப்போ எப்படி உருவாகுதுன்னா, 2017 என் மகள் பலவீனத்தைப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அது மரணத்துக்கு வேண்டிய ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடக்கும்போது அதை விசாரிக்க காலத்தில் கூட நிறைய பேர் அதை விசாரித்தார்களா என்று கேட்டு கூட ஒதுங்கி நின்ற காலங்கள் அநேகர் உண்டு. ஏன்னா என்கிட்ட இருக்கிற நான் எப்படி அப்படி தானே நடக்கும், நான் எல்லாருக்கும் எல்லாமே ஒருவருக்கும் அடிமையாவதில்லைன்றது என்னுடைய பூர்ணமான ஒரு செய்தி. எல்லாருக்கும் எல்லாம், ஆனால் ஒருவருக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், உட்கார மாட்டேன், பேச மாட்டேன், நான் பாட்டுன்னு கடந்து பயணித்து கொண்டே இருப்பேன். அதுபோல் என்னுடைய ஊழியத்தின் பயணங்கள் நல்லா இருந்தது. அப்போது என்னுடைய பாஸ்டர் ஒரு வாட்டி சொன்னார், என் மேலே ரொம்ப கோவப்பட்டு 1 hour பேசி சொன்னார், ஒரு காலகட்டத்தில் உனக்கே ஒரு பிரச்சனை உருவாக்கும் போது இந்த ஜனங்கள் உதவியாக வருவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக தெரிஞ்சும் தெரியாது போல் போவார்களே தவிர ஒருவரும் உனக்கு உதவியாளராக விசாரிக்க கூட வரமாட்டாங்கன்னு சொன்னார். அது 2017 தொடர்ந்து அந்த காரியம் நடந்தது. அதுக்கு 2018 எனக்கே ஒரு பலவீனம் தாக்கப்படுவது சென்னையில் இருக்கும்போது, 2019 என் மனைவிக்கு தாக்கப்படுவது, 2020 எனக்கு மறுபடியும் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட். எதுக்கு இதை சொல்லணும்னு சொன்னால், அந்த 2000க்கு பிறகு 2021 ஒரு கை ஒரு கால் வராத போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என் தாயாரை கதறாங்க, அழுகுறாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு ஏற்பட்ட நேருக்கு பலவீனம் தாக்கப்பட்டு அவங்க மறித்து 2023 பண்ணாங்க. இத்தனை ஊழியக்காரர்களுக்கும் இன்னும் நிறைய சாட்சி பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி இல்லாத ஊழியத்தை விட்டு போன ஊழியத்தெல்லாம் கடந்து இத்தனை ஆண்டு இல்லாத ஒரு மகிழ்ச்சின்னு ஒரு ஊழியத்தை கர்த்தர் இந்த ஆண்டு கொடுத்தார். 2025ஆம் ஆண்டில் 2ஆம் மாதம் 16ஆம் தேதி சோளிங்கர் பகுதியில் ஒரு கிராமம் இருக்குது, ஐப்படின்னு ஒரு கிராமத்தில் தேவன் கொடுத்தார். ஒருவர் மூலம் அந்த ஊரை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கடந்து போகும்போது, குறைஞ்சது ஒரு 50 வருஷத்துக்கு முன்பாக அந்த கிராமத்தில் என்னுடைய பாட்டி இருக்கிறாங்க, அவங்களுடைய மகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் இருக்குதுன்னு தெரிய நான் ஒரு 8 வயசில் போயிருப்பேன் அந்த கிராமத்துக்குள்ளே. ஆனால் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நானே ஒரு 55 வயசுக்கு பிற்பாடு தான் அந்த கிராமத்துக்குள்ளே போகிறேன். எனக்கு யாரும் தெரியாது. அது ஒரு சிலரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். பார்த்தோம், நடந்தோம். அந்த கிராமத்தில் கோமதி என்ற ஒரு மகள் மூலியமாக அந்த கிராமத்துக்குள்ளே பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்துகிறார். அதே கிராமத்தில் இருக்கிறாங்க. உங்களுடைய மகன் செய்யக்கூடியதாக பார்க்கும்போது ஒரு சிஎஸ்ஐ சார்ந்த ஒரு மகன். அது நாயதி புத்தகத்தில் இருக்கும். உன்னை கொண்டு அல்ல ஒரு பெண்ணை கொண்டே கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நாயதி புத்தகத்தை 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் திட்டமாக அழகாக இருக்கும். அதுபோல் தான் நடந்தது. அந்த மகள் தான் அந்த ஊழியத்துக்கு பெரிய உதவியாக கூட இருந்து எல்லாம் பகிர்ந்து பண்ணாங்க. அதே கிராமத்தில் நம்ம சொந்தக்காரம் பக்கத்தில் உட்காந்து பார்த்து கொண்டார்கள். ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தாருன்னு சொன்னால் சரியாக அது முடிப்பார். ஆனால் மனுஷன் தீர்மானம் பார்த்தியா மரணத்தை கொடுத்து பேச ஆரம்பிப்பான். ஆனால் யோவான் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 26 எனக்கு ஒரு ஊழியர் சதா பிதாவானவர் கனப்படுத்துவார். அப்போது இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு உதவியை சென்னைக்கு கடந்து போகக்கூடியதாக ஏற்படும். ஜனவரி மாதத்தில் நான் சென்னைக்கு கடந்து போகிறேன். நான் கடந்து பயணித்து வரும்போது ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தை சார்ந்து அங்கே அருமையான ஐயா போட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்காரு. அங்கே ரவின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மனுஷன். அநேக போதர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நல்லபடியாக சப்பாரிகளை எடுத்து கொடுத்து ஒரு சிறிய ஆகாரத்தை கொடுத்து அதுக்கு மேலே ஒரு சின்ன காணி கொடுத்து அனுப்புவது ஒரு வழக்கம்.
அவர் என்ன பண்ண 2025ஆம் ஆண்டில் ஒரு 1100 பேருக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுக்கும்படி ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதை கண்டு நான் கடந்து பயணிக்கும் போது என்னையும் ஒரு நாளைக்கு வா என்று சொன்னார். நான் கடந்து போகும்போது நான் கேட்டதும் அநேக லேடிஸ்க்கு ஒரு சாரி இருந்தால் நல்லா இருக்கும் கிராம ஒழித்துக்கு நினச்சி நான் கேட்கப்பட்டேன். அவர் பார்த்தா 20 லுங்கி எடுத்து வைத்து கொண்டு அது என்கிட்ட கொடுக்குறாரு. அதே ஜனவரி மாதத்தில் சரியாக 25ஆம் தேதி அதை கொடுக்குறாரு. அதை வாங்கி கொண்டு வந்து நான் அதை சாரி நினச்சி காத்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து கூட்டம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அது எதிர்பாராத பிரித்து எத்தனை இருக்கும் எண்ணி பார்க்கலான்னு பிரிக்கப்படும் போது அது லுங்கியாக இருக்குது. நான் எதிர்பார்த்தது புடவை. அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட ராம் ஜெயன் அண்ணா இருக்கிறாரு. அவர் மூலிமா நான் கேட்கப்படும் போது இல்லை நான் லுங்கி தான் சொன்னேன், நீ சாரி தப்பாக நினச்சிருக்கேன்னாரு. அவரே ஒரு அட்ரஸ் கொடுத்தார் சென்னையில். அந்த வண்ணார்பேட்டை பகுதி கடந்து போய் மறுபடியும் லுங்கி மறுபடியும் புடவெல்லாம் எடுத்துக்கொண்டு கடந்து வரும்போது இன்னொரு ஆசை மனதுக்கு வருது. ஏழைக்கு இறங்கும் கத்தரை கடன் கொடுப்பான்னு இருக்கு இல்லையா பைபிளில். நீதிமொழி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனப்படி ஏழைக்கு இறங்கி ஆகணும், கடன் கொடுத்தாகணும். அப்போ ஏழைக்கு இறங்கினா கத்தரை கடன் கொடுப்பான் போது கடவுளுக்கு நான் கடன் கொடுக்குறேன், எப்படி இறங்கணும் அந்த ஏழைக்கு? உபாகத்தில் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்கும் அன்ன வஸ்திரத்தை கொடுக்க சொல்கிறார் ஆண்டவர். அவர் எப்படி கொடுத்தாராம்? அன்ன வஸ்திரம், ஆகாரத்தையும் கொடு வஸ்திரத்தை கொடுன்றது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்து ஒரு பாடமாக மாறுது. அப்போ அதை செய்யணும் இல்லையா? அதை சேகரித்து செய்து அது ஒழுங்குபடுத்த வேண்டிய காணிக்கை பட்டாரம் பகுதியிலேருந்து சில குடும்பம். அந்த பட்டாரமில் இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்க எப்படி பார்த்தானா, அப்போது அந்த காரியத்தை நடத்த கர்த்தர் செய்த காரியங்கள் அதிசயம் அதிகம். இப்போ எப்படி நடந்து இந்த அதிசயம் நடந்திருக்கும் அப்படின்னும் போது ஒரு சிலர் அவரை சந்திக்கிறோம். அவர் சொல்கிறாரு, அப்பா எனக்கு ஒரு காரியம் நிறைய நேர்த்தியாக நடந்தால் திண்ணனூர் பகுதி, பட்டாராமு தப்பானது, திண்ணனூர் பகுதியில் இருக்கிறவர் ஒருவர் மரித்தார். திண்ணனூரில் இருக்கிறவர் ஒரு சிஎஸ்ஐ சார்ந்த ஒரு பொருளாளராக இருந்தவர் மரித்தார். யோசோப்புன்னு ஒரு மரித்த பிற்பாடு அதுக்கு மரணத்துக்காக பார்த்து ஜெபம் பண்ணிட்டு நான் கடந்து வைக்கும்போது சொன்னார், அப்போ நான் ஒரு காணிக்கை ரெடி பண்ணி தரேன், நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. இதுதான் செகண்ட் பார்ட்டு. அது அடுத்த கூட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட ஒருவர் லிங்கி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. லிங்கிக்கு பதில் புடவை எடுக்கணும் காத்து கொண்டிருக்கும்போது இன்னொருத்தர் காசு கொடுக்குறாரு. அதே கிராமத்தில் இன்னொருத்தர் காசு கொடுக்குறாரு. அப்போது டி நகர் பகுதியிலேருந்து ஒருத்தர் காசு அனுப்புகிறாங்க. இப்படி ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறவர் இன்னொரு காணிக்கை அனுப்புகிறார். இப்படி சபையை சார்ந்த ஒவ்வொருத்தர் 200 ரூபா 500 ரூபான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காணிக்கை சேகரித்து இந்த கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லும்போது எங்கள் கிராமத்தில் ஒருத்தருக்கு வாகனத்தை வச்சுருப்பார். அவர் வண்டி இது மாதிரி ஊழியத்து கடந்து போனாலும் எந்த காசும் வாங்க மாட்டார். பெட்ரோல் போட்டுக்கலாம். நாங்கள் அந்த வண்டியில் ஒரு 10 பேர் ஏறி உட்காந்து அந்த கிராமத்தை கடந்து போய் எந்த கிராமத்துக்கு கடந்து போகிறோம் அந்த கிராமத்தில் போய் ஆகாரத்தை கொடுப்பது, புடவை கொடுப்பது, லிங்கி கொடுப்பது, இது வழக்கத்துக்குரிய காரியமாக இருந்ததுன்னா திடீர்னு என்னால் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு 4 ஆண்டுகளாக. அப்போ இந்த ஆண்டு அதை தேவன் ஜனவரிக்கு முன்னாடியே யோசிக்க வைக்கிறாரு, நடத்த வைக்கிறாரு. அது எப்படி நடத்துனு ஜனவரிக்கு பிற்பாடு 2025 அதை செய்ய துவக்கி வைக்கிறாரு. அதை செய்யக்கூடிய நேரம் தள்ளி போகுது. இப்படி காணிக்கையாக ஒவ்வொருத்தரும் பங்குந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கப்படும் போது இன்னைக்கு கூட ஒருத்தர் காணிக்கை அனுப்பினாங்க. 16ஆம் தேதி நடந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு கூட ஒருத்தர் காணிக்கை அனுப்ப. ஏன்னா அந்த செலவுக்கு வேண்டிய மேலும் பணம் குடிக்கூடிய சூழ்நிலை வீட்டில் ஒரு பிரச்சனைகள் உருவாகுது. அப்போ எப்படி உருவாகுதுன்னா ஆகாரத்துக்கு கூட குறைய ஏற்படுது. அரிசி கூட கிடையாது வீட்டில், அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் எனக்கு அது முக்கியம் கிடையாது. பட்னியாக கூட இருந்தலாம், ஆனால் பசியாக கூட இருந்தலாம். ஆனால் அதை வாங்கின இடத்துல திருப்பி கொடுக்க முடியல என்று சொன்னால் அதுக்கு மேலே அவருடைய பலவீனம் பயங்கரமாக தாக்கப்படும். அப்போ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் இல்லையா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யப்படும் போது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சால் இப்படி வந்துடும் அப்படி வந்துடலாம் கிடையாதுங்க. இதுக்கு மேலே எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தான் வருமே தவிர ஆசீர்வாதம் பெருகாது. ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிச்சிச்சா அதை தடை பண்ண ஒரு வேளை முடியாது. அதுதான் வெளிப்பாடு புத்தகத்தில் இப்போ 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும் போது அவர் ஆண்டவர் சொல்றார், நான் திறக்கப்பட்டால் அது ஒருவரும் பூட்ட முடியாது. அது சொல்ல 7ல் சொல்றார், நான் பூட்டப்பட்டால் ஒருவரும் திறக்க முடியாது. அப்போ அவர் திறந்துட்டாருன்னு சொன்னால் ஒருவரும் பூட்ட முடியாது. அதுதான் உண்மை. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொன்னால் நானும் பல ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை செய்து வருது. எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, நல்லா பிரசங்கித்தாலும் அநேக ஜனங்க மத்திய சுவிசேஷம் அறிவித்து கொண்டாலும் இந்த ஏழைக்கு கொடுப்பது மட்டும் உபாகத்தில்
10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமாக இருக்கலாம் இல்லையா? அப்போது அந்த ஏழை கொடுப்பதை கொடுத்து நீதிமொழி புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஏழை எளியரை சந்திப்பது தேவனுக்கு பிரியம். அதுதான் சங்கீத புத்தகத்தில் இருக்கும் 9ஆம் அதிகாரத்தில் 18 வசனம் போது அந்த சிறுமை எளிமை உள்ள மனுஷன் தேவன் சந்திப்பார், பார்ப்பார். யாரை விசாரிக்க சொல்ல தெரியுங்களா? ஏசாயா 1:17 படி விதவைகளை விசாரித்து நியாயம் செய்கிறேன்றாரு. அப்போ திக்கின்ற பிள்ளைகளை பாரு என்றார், சந்தி என்றாரு, அவங்களுக்கு அன்னவசத்தை கொடு என்றாரு. அது கொடுக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் ஐப்பேடு என்ற கிராமத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த கிராமத்தில் சுவிசேஷம் அறிக்கை அநேக போட்டோ அனுப்பிடுறேன் பாருங்க. இன்னும் பல இடத்துல ஊழியம் செய்யலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செய்திக்கு முன்பாக இந்த கிராமத்தில் ஒருத்தர் பேச வந்தால் பேசி கொண்டிருக்கும். உங்கள் கிராமம் பக்கத்தில் இருக்கும், சென்னையில் இருப்பது இங்கே அதே பேர் உள்ள ஒரு கிராமமே இருக்குது, கன்னிகாபுரம் என்று சொல்லி ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு நான் போகிறேன். அவர் தான் அந்த வண்டி ஓட்டி நிற்கிறாரு. ஐயா உங்களுக்கு கன்னிகாபுரம்னு சொன்னாங்க, அந்த சேலைலாம் கொடுக்குமா? ஐயா எங்கள் வில்லேஜில் யாரும் அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். நான் இந்த கொரோனாவில் அங்கே தாங்க சாப்பாடே கொடுத்தேன். நீங்கள் விரும்ப மாட்டேன்னு சொல்லும் போது கொரோனாவுக்கும் இதுக்கும் பார்த்தா குறைஞ்சது 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறது சின்ன தம்பியாக இருக்கிற உனக்கு என்ன வயசு இருக்குன்னு கேட்கும்போது அவர் சைலன்ஸாக இல்லையா விரும்ப மாட்டாங்கிறது என் மனதுக்கு சொன்னேன். ஓகே அப்படின்ட்டேன். அப்போது கடவுள் ஒவ்வொரு திட்டங்கள் நமக்கு வச்சிருப்பார். ஒவ்வொரு இடத்துல இந்த ஏழை எளிருக்கு கொடுக்கறதுக்கு இத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா வசதியானவங்க யாரும் கொடுக்கலங்க. அநேக கஷ்ட நிலைமையிலேருந்து தான் ஒரு காணிக்கை எடுத்து அதை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்போது ஒன்றா சேகரித்து இப்போ வேலை செய்கிற வேலை தான் என் வேலை. ஏன்னா பவுல் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நானும் என்னோருக்கு நான் வேலை செய்து தான் சாப்பிட்றேன்னு சொல்லுவார். இன்றைக்கி நிறைய பேர் ஊழியம் செய்தவங்களாம் சொல்லுவாங்க, கடவுள் என்னை அழைத்தாருங்க, நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், ஃபுல் டைம் நான் ஊழியம் செய்ய முடியும், ஊழியத்துக்கு இது பகிர்ந்து வந்தது ரொம்ப சந்தோஷம், அது தப்பு இல்லை. அதனால் வறுமையும் கஷ்டங்கள் வரப்பட்டால் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னால் அது தப்பு. பவுல் யாருங்க? அந்த சவுலாக இருந்தவன், தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியம் செய்தவன், வீடு பழக்கம் பெண்களை அழைத்து அவமானப்படுத்தினவன். அப்போது கிறிஸ்துக்கு விரோதமாக செயல்பட்டவன் தேவன் அழிச்சு போட விரும்பல, அவனை கொண்டே ஊழியம் செய்யும்படி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். அதான் அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருக்கும் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கும். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவன் கண்ணு பச்சிக்கப்படும் போது அவன் கடந்து போகிற கிராமத்தில் இவனா என்று கேட்கக்கூடிய ஒரு துஷ்டமான ஒரு மனுஷனை தனக்காக அர்ப்பணித்தவன். சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஒரு கவர்மெண்ட் நடத்தினா, ஒரு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் நடத்தினா எத்தனை பெரிய பணக்காரனோ அத்தனை பணம் தேவையை சந்திக்கப்பட்ட ஒரு மனுஷன் எல்லாத்தையும் உதரை தள்ளி விட்டு தனக்கு பிரச்சனைக்கு போய் இயேசுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இன்னைக்கு பார்க்குற எத்தனை பேர் நீங்கள் எத்தனை பிரச்சனையில் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளதை மட்டும் பேசி கொண்டிருக்கீங்க. எனக்கு ஒரு சில மணி நேரம் அந்த செய்தி எடுத்துக்கு முன்னாடி அருமை ரொம்ப பிரியமான பிள்ளை அது திடீர்னு ஒரு பிரச்சனையில் விழுந்துட்டு எழுந்துக்கு முன்னாடி தவிக்கிறாரு. நான் அவரை கொடுத்து நினைக்கும் போது இந்த ஞாபகம் தான் வருது. சவுல் பவுலாக்கின கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை இருந்து பாருங்க. நான் கடவுளுக்காக ஊழியம் செய்கிறேன், அவர் சபைக்காக ஊழியம் செய்தார், மனுஷனுக்காக செய்தார், சபையில் இருக்கிற மக்களுக்காக செய்தார். பல கிராமத்தை சந்திக்கப்பட்டு இரவும் பக்கலும் ஓடிக்கொண்டு சிறைசாலை அடிமைப்படும்போது கூட முழங்கால் போட்டு ஜபி சிறைசாலின்னு அநேக அடிமையின் ஸ்தலத்தை திறக்க விட்டு அவருடைய ஜபமாக இருந்தது. இப்படி வாழ்க்கையில் எப்படியாப்பட்டவங்கிற இன்னும் ஜெபிக்கிறமா கேட்டால் கிடையாது. எனக்கு இந்த ஊழியம் செய்து அவ்வளோ சந்தோஷம். என் 2 காலம் வீங்கி கிடந்தது. அப்போ வீக்கமாக எப்படி அந்த ஊழியத்துக்கு போல வீக்கம் தேடியும் காணாத போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பாட்டுன்னு சாட்சி போட்டுக்குன்னு எங்கெங்கேயோ ஓடுறேன், தண்ணி பாய்க்கிறேன். என்னுடைய தம்பி இறந்துட்டான்னு சொல்லி 1 வருஷத்துக்குரிய காரியத்தை கூட கலரை கட்டுறாங்க, அதுக்கு தண்ணி ஊற்றுறேன், இதெல்லாம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஏன்னா தேவனுக்காக ஒரு ஊழியத்தை நீ செய்ய ஆரம்பித்தால் நீ செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைபடாது. இதுதான் யோபு புத்தகத்தில் 42ஆம் வசனம். தேவன் செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைபடாது. வாழ்க்கையில் செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைபடாது. யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதை கேட்டுக்கொண்டாலும் சரி, இந்த சிறிய ஊழியத்தை நான் செஞ்சேன். அந்த ஏழையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவில் திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அத்தனை பார்த்தா வயது கடந்து போனவங்க தான். அவங்கள சந்தித்து அவங்களுக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தை வஸ்திரம் கொடுக்க முடியாத இடத்துல என்ன பண்ணோம், லுங்கி கொடுத்தோம். அது கொடுத்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்க சாப்பிட்டு அவங்க சந்தோஷத்தோடு எழுந்து போனதை கர்த்தர் முழுமையான சமாதானத்தை தேவன் எத்தனை பேர் இதில் கலந்து கொள்ளப்பட்டார்களோ, எத்தனை பேர் இதுக்காக காணி கொடுத்தால் அத்தனை குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைக்குவார். இன்னைக்கு கூட ஒரு மக பார்த்தீங்கன்னா சென்னை பட்டத்துலேருந்து வறுமையாகுதுன்னு சொன்னால் அந்த பாப்பா ஒரு காணிக்கு அனுப்புது. எப்படின்னா எந்த சூழ்நிலை அனுப்புறாங்கன்னு பார்க்காதீங்க. கேட்ட உடனே கொடுக்குறாங்க, ஊழியக்காரருக்காக கொடுக்குறாங்கன்னு போது, ஊழியக்காரர் இந்த ஊழியத்தை செய்கிறாருன்னு கொடுக்குறாங்கன்னு போது அவங்க குடும்பத்தில் எதை செய்ய நினைக்கணும் அதை தடைபடாத தேவன் ஆசீர்வதித்து வைக்குவார். கொடுத்த கரங்கள் அத்தனை பேரும்
சென்னை பட்டணத்திலிருந்து கிராமத்தில் இருக்க அந்த பட்டணத்தில் சிறிய காணிக்கல் பெரிதளவுக்கு போயிட்டு பலர் சந்திக்கக்கூடிய அந்த வண்டி கொடுத்து அந்த வாகனத்தை கொண்டு போய் அந்த ஊழியத்துக்கு போயிட்டு வந்து அந்த வாகனத்தை ஓட்ட ஒரு ஆயத்தப்படுத்தினார். இந்த ஊழியத்துக்காக 20க்கு மேற்பட்ட அந்த ஜனங்க அத்தனை பேரும் கர்த்தர் மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார். பார்க்குற உன்னையும் இந்த ஏழை எளிக்கு கொடுக்க நீ முன் வந்தால் உன்னையும் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். இந்த உலகம் என்ன பேசுன்னு பார்க்காத, கர்த்தர் உன்னோட என்ன பேசி கொண்டிருக்காரு நினைத்து பாரு. எதை கொடுத்து கவலைப்படாத. கர்த்தர் உனக்கு உயர்த்துகிற வருஷம் 2025ஆம் வருஷம். நீ வளர்ந்து பெருக போற, மகிழ்ச்சியோட வாழ போற. கர்த்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.